இன்றைக்கி வாழ்க்கை இந்த நிலைமையில் வந்திருக்கோம்னா பல சம்பவங்கள் நீங்கள் பார்த்துகள் பாருங்கள். நல்லது கெட்டது, பாபம் புண்ணியம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், வியாதி ஆரோக்கியம், நம்பிக்கை துரோகம் லிஸ்ட் இருக்குது பாருங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் கடந்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட சரி வராது. அனுபவம்னா எல்லாம் சேர்ந்து தான் அனுபவம். குழம்புல உப்பு வேண்டாம், புளி வேண்டாம், மிளகா வேண்டாம், காய் வேண்டாம், கடுகு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், வெறுங்காயம் வேண்டாம். ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் தான் அதுக்கு அந்த ஃப்ளேவர் வருது இல்லையா? அது கடைசியில் அப்படி தெளிக்கணும் அப்படின்னு இல்லையா? ஒரு சொட்டு நெய் அப்படி மேலே விட்டு அப்படி ரசத்தை அப்படி விட்டு அப்படி ஜம்முன்னு இருக்குன்றோம் இல்லையா? அந்த ஒரு ஸ்பூன் நெய்யும் அதில் ஆழம் தான். இது வேண்டாம்னா அதோட ஃப்ளேவர் குறையத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கற்றுண்டது அகம்பாவத்துக்கு வாங்கின அடி, குழப்பம், பயம், சந்தேகம், தெளிவு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பார்ட் ஆஃப் த பகவத் அனுபவம் தான். இது எல்லாமே பகவத் அனுபவம்.